ரசூல் ஜாக்கிரதை. அலாவுதீன் குடும்பத்தாரை கண்ட உடனே எனக்கு குரல் கொடு. அப்படியே ஆகட்டும் அரசே. நாம் மூவரும் கிளம்புவோம். அமைச்சர்களை திசை திருப்பறதுக்காக சில வேலைகளை செஞ்சுட்டு வரேன். அது வரைக்கும் நீங்க யாரும் வெளியே வந்து இந்த மலமூழ்கி மகாதேவன் கண்ணில் படாதீங்க. ஜாக்கிரதை. அரசே, இந்த கடற்கரை பிராந்தியம் முழுவதும் உன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். ஆணை அரசே. ரஹீம், நாம் இருவரும் வேறொரு கடற்கரைக்கு செல்வோம். உத்தரவு அரசே. அரசே, இதுதான் நீ பாதுகாக்க வேண்டிய பகுதி. இங்கு அந்நியர்கள் யாராவது நுழைந்தால் அவர்கள் அலாவுதீன் குடும்பத்தாரை சேர்ந்தவர்கள் தானா என்று உன்னிப்பாக கவனி. அப்படி அவர்கள் பூதங்களாக இருந்தால் உடனடியாக எனக்கு குரல் கொடு. ஆகட்டும் அரசே. நான் வருகிறேன். அடே அடே, அரசகுல மட பூதங்களே, என்னிடமா கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடுகிறீர்கள்? என்னுடைய அனுபவத்தையும் அறிவாற்றலையும் வைத்து நான் வகுத்துள்ள இந்த வியூகத்திலிருந்து நீங்கள் யாரும் தப்பிக்கவே முடியாது. பூதக்கொடி பறந்து கொண்டிருக்கிறது. பித்ரு பூஜை செய்த யாக குண்டம் அணைந்து கிடக்கிறது. பூதபிண்டத்தை கரைத்திருக்கிறார்கள். அப்படியானால் அலாவுதீன் குடும்பம் நமக்கு முன்னாடியே வந்து பித்ரு பூஜையை செய்து முடித்துவிட்டு போய்விட்டார்களா? ஐயோ, ஆமாம் ஆமாம், அலாவுதீன் குடும்பத்தார் தான் பித்ரு பூஜையை செய்திருக்கிறார்கள். என்னை ஏமாற்றி விட்டார்கள். நான் மோசம் போய்விட்டேன். அமைச்சர்களை அழைப்போம். எதற்காக அழைத்தீர்கள்? அமைச்சர்களே, நாம் மோசம் போய்விட்டோம். அந்த அலாவுதீன் குடும்பத்தார் நம்மை ஏமாற்றி விட்டார்கள். என்ன சொல்கிறீர்கள்? சொல்வதற்கு இனி என்ன இருக்கிறது? நாம் வருவதற்கு முன்பே அந்த அலாவுதீன் குடும்பத்தார் பித்ரு பூஜை செய்து முடித்து விட்டு போய்விட்டார்கள். அதற்கு ஆதாரமாகத்தான் நமது பூதக்கொடி இருக்கிறது. பாருங்கள். என்னுடைய போதாத காலம். நான் ஏமாந்து போய்விட்டேனே. முட்டாளே, இனிமே தாண்டா நாங்க பூஜையை ஆரம்பிக்க போறோம். ஒன்றுமே புரியவில்லையே. நம்மையும் மீறி அவர்கள் எப்படி பித்ரு பூஜையை நடத்தியிருக்க முடியும்? அதானே.
எப்படி நானா எதுவும் சொல்லாம என் மனசுல இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இப்படி இவ்வளவு சீக்கிரமா பூஜை ஏற்பாடு பண்ணீங்க? மூசா, நாம எல்லாரும் ஒரே ரத்தம், ஒரே நோக்கத்துக்காக போராடுறோம். அப்படி இருக்கும்போது ஒருத்தர் மனசுல என்ன இருக்குன்னு வாய்மொழியா சொல்லியா புரிஞ்சுக்கணும்? ரசூல் இங்க இருந்து அதிர்ச்சியா மறைஞ்சதுமே நீ ஏதோ பண்ணி அவங்கள திசை திருப்பிட்ட. அடுத்து பித்திரு பூஜைக்கு ஏற்பாடு பண்ணா அதுவும் நடந்திருக்கும். சரி சரி, பேசியே காலத்தை கடத்தவனா, அவங்க வரத்துக்குள்ள பூஜை முடிச்சிட்டு போகலாம். ஆமாப்பா, வந்து பூஜை ஆரம்பி. பித்ருகளுக்கு திதி நீ தான் கொடுக்கணும். அதனால நான் காவல் காக்கறேன், நீ பூஜை ஆரம்பி. சரி பக்ஷீஷ். பொடிப்பையிலே மூசா, நீங்க எல்லாரும் சேர்ந்து பித்ரு பூஜை பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களை எல்லாம் கூண்டோட பிடிக்கத்தான் நான் இங்க வந்திருக்கேன். இந்த சண்டால வேற வந்துட்டானே, இவனை நாம எதிர்பார்க்கவே இல்லையே. அவனை நான் பாத்துக்கிறேன் பாட்டி. எக்காரணத்தை கொண்டும் நீங்க பூஜை நிறுத்திடாதீங்க, தொடர்ந்து நடத்துங்க. சரிப்பா. அசீம், உனக்கும் என்னோட முன்னோர்களுக்கும் பழி பகிர்ந்திருக்கலாம். அதை வச்சு நீ இது வரைக்கும் எங்களுக்கு நிறைய தொந்தரவுகளை கொடுத்துட்ட. போதும், அதோடு நிறுத்திக்க. இது எங்களுக்கு ரொம்ப முக்கியமான பித்ரு பூஜை. எந்த தடங்களும் இல்லாம நடத்த விடு. நடத்த விடலனா என்னடா பண்ணிடுவ? என்ன வேணாலும் பண்ணுவேன். உன்னை இதே இடத்துல அழிக்கவும் தயங்க மாட்டேன். முட்டாளே, நீ என்ன அழிக்கவா? நான் உன்னை இங்க தேடி வந்திருக்க. இத பார், உன்னோட சேர்த்து உன் குடும்பத்தையே அழிக்க போறேன்.
அந்த அசீமை என்ன பண்ண? கொடுக்க வேண்டியதை கொடுத்து அவனை அனுப்பிட்டேன் தாத்தா. சரிப்பா, நீ கடவுளை கும்பிட்டு பிண்டத்து கையில் எடுத்துக்க, கடல்ல கரைச்சிடு, பூஜையை முடிச்சிருவோம். சரி பாட்டி. நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, நிச்சயமாக அலாவுதீன் குடும்பம் நம்மையும் மீறி இந்த சர்வஜித் பித்ரு பூஜை செய்திருக்க முடியாது. முட்டாள் அமைச்சர்களே, இங்கே பறக்கின்ற பூத கொடியையும் பூஜை செய்ததற்கான அடையாளங்களையும் பார்த்த பிறகு அவர்கள் பூஜை செய்து முடித்து விட்டதை நீங்கள் நம்பவில்லையே? கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் என்ற கூற்றுப்படி. முட்டாளே, யாரிடம் போய் விசாரிக்க சொல்கிறாய்? கடலிடம் போய் விசாரிக்க சொல்கிறாயா, அல்லது கடல் அலையிடம் போய் விசாரிக்க சொல்கிறாயா, இல்லை அதற்கு மேல் உள்ள கார் மேகத்திடம் போய் விசாரிக்க சொல்கிறாயா? யாரிடம் ஐயா விசாரிக்க சொல்கிறாய்? மன்னா, அங்க பாருங்கள். நான் சொல்லும் போது நீங்கள் நம்பவே இல்லையே, இப்போது பார்த்தீர்களா? பூஜை பொருளும் பூத கொடியும் மறைந்தே விட்டன. மன்னா, அவர்கள் நம்மை திசை திருப்பத்தான் இந்த ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதனால் தான் எல்லாமே மறைந்து விட்டது. ஆமாம், அப்படியானால் நாம் இங்கே பேசிக் கொண்டிருக்கும் இதே நேரம் அந்த அலாவுதீன் குடும்பத்தார் வேறொரு கடற்கரையில் பித்ரு பூஜையை செய்து கொண்டிருப்பார்கள் என்று நினைக்கின்றேன். ஆமரசே, நீங்கள் சொல்வது சரிதான். உடனடியாக அந்த அலாவுதீன் குடும்பத்தார் எந்த கடற்கரையில் இருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடியுங்கள். போங்கள். எப்படி இந்த பூஜையை செய்ய போறோமோன்னு பயந்துட்டு இருந்தேன். ஆனா நல்லபடியா முடிஞ்சிருச்சு. ஆமா, எப்படியோ நல்லபடியா முடிஞ்சிருச்சு. ரசோலோ இல்ல மற்ற அமைச்சரோட நம்மளை பாத்திர போறாங்க. எல்லாரும் சீக்கிரமா மறைஞ்சு போயிடுவோம். வாங்க. என்ன இது? ஏன் என்னால மறைய முடியல? ஏன் என்னால மறைய முடியல? பாவிகள், இங்குதான் அவர்கள் சர்வஜித் பித்ரு பூஜையை பண்ணியிருக்கிறார்கள். இதை நாம் உடனே மன்னரிடம் தெரிவிப்போம். தேவதேவா, இத்தனை சிரமங்களுக்கும் தடைகளுக்கும் இடையே எதிரிகளின் வியூகங்களை உடைத்தெறிந்து விட்டு இப்போதுதானே உளமாற உங்களுக்கு பித்ரு பூஜையை செய்து முடித்தேன். ஏன் என்னால் மறைய முடியவில்லை? எனக்கு என்ன ஆயிற்று? எனக்குள்ள எதையோ இழந்த மாதிரி இருக்கே, அது ஏன்? வணக்கத்தையும் வந்தனத்தையும் வார்த்தைகளில் மட்டும் கொண்டவனே, எமது குல இளவரசனே மூசா. இதுவரை அன்பிற்கு உரியவனாக இருந்தவனே மூசா, நீங்கள் இப்போது செய்த இந்த பித்ரு பூஜையை உளமாறவும் செய்யவில்லை, உரிய காலத்திலும் செய்யவில்லை. நீங்கள் பிண்டம் கரைக்கிற போது அதை யாம் ஏற்றுக்கொள்கிற நட்சத்திர நேரம் கடந்துவிட்டது. அதோடு எதிரிகளால் சூழப்பட்டிருந்த நீங்கள் அவர்கள் எப்போது உம்மை கண்டுபிடிப்பார்களோ, தாக்குதல் தொடங்குவார்களோ என்றே எண்ணிக்கொண்டிருந்ததால் உங்களின் உள்ளம் பரிபூர்ணமாக எம்மை வணங்கவில்லை.
கடமை தவறி கண் துடைப்பு பூஜை நடத்திய உமது குடும்பத்திற்கு யாம் கருணை காட்ட முடியாதென்பதால் உமது தவறுக்கு தண்டனையாக இந்த குடும்பத்தின் வாரிசாக இருக்கும் உமது மந்திர சக்திகள் அனைத்தையும் யாம் திரும்ப பெற்றுக் கொண்டோம். இறைவா, என்ன இது? இந்த இக்கட்டான நேரத்தில் எமக்கு இப்படி ஒரு சோதனையா? எனக்கு சக்திகள் இருக்கும் பொழுதே என் எதிரிகளிடமிருந்து நான் மயிரிழையில் தானே தப்பித்துக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது என் சக்திகளையும் நீர் அபகரித்துக் கொண்டால் வேண்டாம். தெய்வமே, என் சக்திகளை எனக்கு திரும்ப கொடுத்து விடுங்கள். தயவு செய்து கொடுத்து விடுங்கள் இறைவா. தருகிறோம். உனது பித்ரு பூஜையில் நடந்த தவறுக்கு பரிகாரம் செய்து எம் மனதை குளிர்வித்து விட்டு உனது சக்திகளை நீ பெற்றுக்கொள். யாம் வருகிறோம். இறைவா, இறைவா, என்ன பரிகாரம்? அதை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு மறையுங்கள் இறைவா. நாங்க இத்தனை கஷ்டப்பட்டும் உனக்கு எங்க மேல கருணையே இல்லையா? என்னை ஏன் இப்படி சோதிக்கிற?